உள்ளத்திலே தூய்மையையும், எண்ணத்தில் உண்மையையும், வாழ்விலே நேர்மையையும், பணியிலே தாழ்ச்சியும் கொண்டு வாழ்ந்த புனித ஜான் மரிய வியானியினுடைய திருவிழாவை பெருவிழாவாக நாம் கொண்டாடுகின்றோம். இந்த நல்ல நாளிலே அனைத்து பங்கு தந்தையர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் மாத தொலைக்காட்சி நேயர்கள் வழியாக தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 ஆண்டுகளுக்கு முன்பு கொடைக்கானல் பண்பலை வானொலியில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியிலே ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு அவனிடம் இருக்கின்ற திறமையா, 2வது அதிர்ஷ்டமா, 3வது அவனிடம் இருக்கும் ஆர்வமா என்ற தலைப்பிலே பொதுமக்களுடைய கருத்து கேட்கப்பட்டது. ஏறக்குறைய 1 மணி நேரம் நடைபெற்ற அந்த வானொலியில் ஏறக்குறைய 70% மக்கள், 20-25 பேருக்கு மேல் பங்கு பெற்றார்கள். 70% மக்கள் அவர்கள் சொன்ன பதிலானது ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு வெற்றிக்கு அவனுடைய திறமை என்று கூறினார்கள். 20% மக்கள் அவனுக்கு அதிர்ஷ்டம் அடித்தால் அவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் என்று கூறினார்கள். 3வது ஒரு சிலர், வெகு சிலர் மட்டும் அவனுடைய ஆர்வம்தான் வெற்றியை கொடுக்கும் என்று கூறினார்கள். அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் இறுதியில் சொல்லுகின்ற பொழுது, ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு அவனுடைய திறமை எப்பொழுதும் கை கொடுக்கப் போவதில்லை, அல்லது எல்லா இடத்திலும் கை கொடுக்கப் போவதில்லை. மாறாக அவனை தற்பெருமைக்கு அழைத்து செல்லும், அல்லது சோம்பேறித்தனத்துக்கு இட்டு செல்லும். ஆகவே ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு திறமை முழுமையாக செயல்படுவதில்லை. 2வது அதிர்ஷ்டம் என்பது எப்பொழுதாவது யாருக்காவது தான் வரக்கூடியது, எல்லோருக்குமே வரக்கூடியதல்ல. ஆகவே அதிர்ஷ்டமும் வெற்றிக்கு அடிப்படையாக அமையாது. 3வது ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு வெற்றி அவனிடம் இருக்கின்ற ஆர்வம்தான் என்பதை அந்த வானொலி தொலைக்காட்சியை நிகழ்த்தியவர் முடிவுரையாக கூறினார். இந்த நிகழ்ச்சியை புனித ஜான் மரிய வியானியுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கின்றேன். எந்த திறமையும் இல்லாதவர், எந்த படிப்பதற்கு கூட அவருக்கு லாய்க்கில்லாதவர் என்று ஒதுக்கி ஓரம் கட்டப்பட்டவர். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவருடைய பங்கு தந்தையின் பரிந்துரையால் அவர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். ஏனெனில் அவரிடம் இருந்தது ஒன்றே ஒன்று, அவர் இறைவன் மீது கொண்ட அந்த ஆர்வம், இறைவன் மீது கொண்ட அந்த பக்தி. ஆகவே இந்த பக்தி, இந்த ஆர்வத்தை வைத்து பங்கு தந்தை அவருக்கு பரிந்துரை செய்து குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். எந்த திறமையும் இல்லாத இந்த புனித ஜான் மரிய வியானி ஆர்ஸ் நகரத்து பங்கு தந்தையாக இருந்த பொழுது ஏறக்குறைய 41 ஆண்டுகள் வெற்றிகரமாக தன்னுடைய பணியை செய்திருக்கிறார். அதிலும் மக்களுடைய மனநிலையை பார்க்கின்ற பொழுது மனம் போன போக்கிலே, கால் போன போக்கிலே, கண் போன போக்கிலே வாழ்ந்தவர்கள் அந்த மக்கள். அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட மக்களை இந்த ஜான் மரிய வியானி எந்த ஒரு திறமையும் இல்லாமல் அவர் அந்த மக்கள் மீது கொண்ட அந்த ஆர்வம், அது இறைவன் மீது கொண்ட அந்த ஆர்வம் மட்டுமே அதை வைத்து அவர் மக்களுக்காக ஏறக்குறைய 15 மணி நேரத்திற்கு மேலாக ஒப்புரவு என்னும் அருட்சாதனத்தில் உட்கார்ந்து அமர்ந்து அவர் கொடுத்த அந்த ஆறுதல், அவர் கொடுத்த அந்த தேறுதல், அதை நம்பி அந்த மக்கள் முழுமையாக மாற்றம் கண்டார்கள், மனமாற்றம் கொண்டார்கள். எனவே அவருக்கு அது வெற்றியாக அமைந்தது. மக்களுக்கு அது அருமையாக இருந்தது, அவருக்கும் அது வெற்றியாக அமைந்தது. எனவே அவர் மக்களோடு மக்களாக அவர் செயல்பட்டார், மக்களோடு மக்களாக வாழ்ந்தார். அதற்கு காரணம் அவரிடம் திறமை என்பதல்ல, அவருக்கு இருந்த அதிர்ஷ்டம் என்பதல்ல, மாறாக எல்லாவற்றையும் தாண்டி அவருக்கு இருந்த அந்த ஆர்வம்தான், அவரிடம் இருந்த தனியாத தாகம்தான், அதுதான் பற்றி எரிந்தது. அந்த ஆர்வம்தான் அவருக்கு வெற்றியாக அமைந்தது. எனவே இந்த ஜான் மரிய வியானியுடைய வாழ்க்கையை போன்று என்னுடைய வாழ்க்கையிலும் நான் பார்க்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை நான் சந்தித்திருக்கின்றேன். அந்த பல பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் என்னுடைய திறமையினால் நான் வெற்றி கொண்டேன் என்பது அல்ல, எனக்கு அதிர்ஷ்டத்தினால் அதை முடித்தேன் என்பது அல்ல. மாறாக அந்த பிரச்சனையின் மீது கொண்ட ஆர்வம், அதை முடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்திலே மக்களோடு மக்களாக இருந்து பேசி, கலந்து பேசி, அவருடைய கருத்தையும் உள்வாங்கி அதை கொடுத்த பொழுது சில பிரச்சனைகளில் நான் தனிப்பட்ட விதத்தில் வெற்றி கண்டிருக்கின்றால் அது மிகையாகாது. எனவே என்னுடைய வாழ்க்கையில் அந்த ஜான் மரிய வியானியிடம் இருந்த அதே ஆர்வம்
எனக்கு ஒரு வெற்றிகரமாக ஒரு வெற்றி பாதையாக அமைந்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது. எனவே இந்த ஜான் மரிய வியானியுடைய விழாவை இந்த மாத தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரும் சேர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற நேரத்திலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் அந்த ஜான் மரிய வியானியுடைய அந்த நாளில் நான் தொடக்கத்தில் சொன்னது போன்று அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். இந்த 4 தான் நான் தொடக்கத்தில் சொன்னது போன்றுதான். அவருடைய உள்ளத்திலே தூய்மையையும், எண்ணத்திலே உண்மையையும், வாழ்விலே நேர்மையையும், அதே போன்று அவருடைய பணியிலே தாழ்ச்சியும் கொண்டு வாழ்ந்தார். இதுதான் அவரிடம் இருந்த ஆர்வம் பற்றி எரிந்தது. அதுதான் அவருக்கு வெற்றியாக அமைந்தது. எனவே அனைத்து குருக்களுக்கும் என்னுடைய வேண்டுகோளாக அனைத்து பங்கு தந்தையர்களும் இந்த ஆர்வத்தோடு நாம் மக்களை அணுகின்ற பொழுது, இந்த ஆர்வத்தோடு பிரச்சனையை அணுகின்ற பொழுது நிச்சயமாக இறைவன் நம் சார்பாக எப்படி ஜான் மரியவினுடைய சார்பாக இருந்து செயலாற்றினாரோ அதே போன்று நம் சார்பாகவும் இருந்து செயலாற்றுவார் என்ற நம்பிக்கை உறுதி எனக்கு இருக்கிறது. புனித ஜான் மரிய வியானியை அனைத்து குருக்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். அனைவருக்கும் நன்றி.